ஹாய், ஹலோ, வணக்கம். சோனியாவின் குரல்ல நாங்க சோனியா. ரீசெண்டா பகவத்கீதை பற்றி சந்தர்ப்பம் கிடைச்சது. உண்மையாவே பகவத்கீதை ஒரு ரொம்ப நல்ல புக்குங்க. அதுல லைஃப்க்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்கு. அத முழுசா படிக்க முடியாத நிறைய பேர் இருக்கு. அது மக்களுக்கு என்ன சொல்லுது, அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சோனியாவின் குரல்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிகழ்காலத்துல கவனம் செலுத்துங்க. கடந்த காலத்துல இருந்து கத்துக்கோங்க. எதிர்காலத்துக்காக தயாரா இருங்க. தூய்மை, நேர்மை, வலிமை, ஒழுக்கம், கருணை மட்டும் இல்லாம ரொம்ப நேர்மையா வாழுங்க. உழைக்கணும்ன்றதுக்காக உழைங்க. உழைப்போட பலனை எதிர்பார்த்து அதை விரும்பி உழைக்காதீங்க. வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் சமநிலையோட இருக்கணும். நம்ம எல்லா செயலையும் கடவுளிடம் கொடுத்துடணும். உடலையும் ஆன்மாவையும் அவனிடம் சரணடையணும். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கர்மா தியரியில இதுதான் சொல்லி do your duty wholehearted. Result is with the God. சிவபுராணத்துல இதுதான் சொல்லியிருக்கு. நீ உன் கர்மம் செய்து கட, பலனை நான் என் காலடியில் வைப்பேன். நாம நம்ம கடமைய நேர்த்தியா செய்தா எல்லாமே கிடைக்கும்ன்றதா இந்த எல்லா புத்தகங்களும் சொல்லுது. கடமையை செய்வோம், பலமாய் வாழும். Love what you do what you love.